ஸ்பாட்லைட் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். என்ன சார் குட் பேட் அக்லி என்ன சார் ஹாட் நியூஸ் சார்? குட் பேட் அக்லி திரைப்படம் வந்து கடந்த 2 வாரத்துக்கு முன்னாடி வந்து சிங்கப்பூரில் வந்து ஒரு சென்சார் பார்த்துருக்காங்க. அந்த சென்சாரை பார்த்துட்டு படக்குழு வெகு விமர்சையாக பாராட்டியிருக்காங்க. இது வேற லெவலில் இருக்க படம், இது வந்து ஒரு தமிழக திரைப்பட வரலாற்றிலேயே ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும், வசூலில் நம்ம விமர்சனம் சொல்ல வசூலில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. அதனால தான் என்னவோ தெரியல, இந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி அப்படியே அமைதியாக இருக்காங்க, எதுவுமே கண்டுக்கல. இந்த படம் என்ன பண்ணாலும் சரி பண்ணலாம் சரி தானாக ஓட போகுதுன்ற விஷயத்தில் அவங்க அப்படியே அமைதியாட்டாங்க. நீங்கள் அவங்களுடைய எக்ஸ்ட்ரா பதிவு கூட பாருங்களேன், இந்த படத்துக்கு ஒன்றும் பெருசாக ட்விட் கூட போட மாட்டாங்க, வரும்போது அப்படியே போட்டு விட்றாங்க, இந்த ட்ரெய்லர் வருது பாட்டு வருது அவ்வளோதான், அதோட சரி. அதுக்கப்புறம் அவங்க கண்டுக்கிறதே கிடையாது. அதே தினத்தில் இன்னொரு தெலுங்கு படம் வந்து அவங்களுக்கு ரிலீஸ் ஆகுது, ஜாட்டா இது ஒரு படம் நினைக்கிறேன். அந்த படத்தை தான் அவங்க ஊந்து ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன காரணம்னு ஒன்றும் புரியல. ஏன்னா இந்த படத்தை அழகாக அவங்க சென்சார் ரிப்போர்ட்டில் சொல்லிட்டாங்க, பார்த்தவங்களும் சொல்லிட்டாங்க, இந்த படம் வேறு லெவலில் வந்திருக்கு, நீங்கள் இதை பற்றி கவலையே படாதீங்க, உங்களுக்கு இந்த படம் பெரிய லாபத்தை ஈட்டி கொடுக்குன்ட்டாங்க. அதேமாதிரி அவர் வந்து ஒரு மீட்டிங்கில் ஒரு ப்ரெஸ் மீட்டோட சொல்லியிருந்தார். அவர் அந்த படத்தின் மீது எனக்கு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதனால் அந்த படத்தை பற்றி அவங்க கண்டுக்கிறதே கிடையாது. சமீபத்தில் தான் வந்து காட் பிளஸ் யூ மாம் இந்த சாங்கும் வெளியாகி பெரிய லெவலில் வந்து வரவேற்பு பெற்றிருக்கு. வரவேற்பட்டது இல்லாமல் இப்போ கூட இன்னமும் வந்து யூடியூப்பில் ட்ரெண்டிங் நம்பர் 1 தான் இருக்குது அந்த பாட்டு. ஸோ அந்த பாட்டு வந்து அனிருத் பாடியிருக்காரு, ரோகேஷ் அவர்கள் வந்து இந்த பாட்டை இயக்கியிருந்தார். ஏன்னா இவங்க இதுக்கு முன்னாடி வந்து ஆலுமா டோலுமா பாட்டை வந்து இவங்க தான் 2 பேர் இதே டீம் தான் ஒர்க் பண்ணிச்சு. ஆனால் அந்த படத்துக்கு அனிருத் மியூசிக், இந்த படத்துக்கு ஜிவி பிரகாஷ் மியூசிக், அவ்வளோதான் டிஃப்ரெண்ட். அதே டீம் ஒர்க் பண்ணலாம். இந்த பாட்டின் மீதான எதிர்பார்ப்பு பயங்கரமாக இருக்குது. ஏப்ரல் 10 வந்து காலை 9 மணிக்கு தான் முதல் காட்சி வந்து போடப்படுகிறது தமிழகத்தில். ஏன்னா முதல்ல வந்து சொல்லியிருந்தாங்க ஏப்ரல் 9 நைட்டே வந்து ஒரு ஷோ போடலாம் அப்படின்ற மாதிரி. அது நடக்கிறதுக்கு சாத்தியக்கூறுகள் இல்லை. ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி அந்த ரேட்டை வந்து விற்க முடியாது, ஏன்னா விற்றாலும் கட்டுப்படி ஆகாது. 200 ரூபாய் ரேட், அதுக்கு உண்டான ஜியோவும் நம்ம கவர்மெண்ட்டுக்கு அலோடு இல்லை தமிழகத்தில். 296 ரூபா தான் ஹையஸ்ட் டிக்கெட் ரேட்டு. 3D படம் வந்தால் அந்த 3D கிளாஸோடு சேர்த்து ஹையஸ்ட் டிக்கெட் ரேட். இவ்வளோ தான் வந்து நம்ம ஜியோ இருக்கிறது இங்கே காரணம். அதை தாண்டி வந்து இவங்க எதுவும் பண்ண முடியாதுன்றதுனால மேக்ஸிமம் காலை 9 மணி காட்சி தான் போடுவாங்கன்ற செய்தி. இதான் இப்போதைக்கு குட் பேட் அக்லி திரைப்படத்தோட அப்டேட் சார். அஜித்தோட கதாபாத்திரம் ரொம்ப பெருசாக பேசப்படுதுன்னாங்க. ஆமாம் சார், அஜித்தோடைய கதாபாத்திரம் என்னென்னா, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த தரலோக்கலாக இறங்கி அடிக்கிறதுன்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி வந்து அஜித் அவர்கள் வந்து ரொம்ப இந்த படத்தை தரலோக்கலாக இறங்கி அடிச்சிருக்காரு. நீங்கள் எடுத்து பாருங்களேன், அஜித் அவர்கள் தரலோக்கலாக இறங்கி அடித்த படங்கள் எல்லாமே பெரிய லெவலில் இட்டு கொடுத்துருக்கு. அவர் தரலோக்கலாக இறங்கினாலுமே என்ன யோசிப்பாங்கன்னா, இந்த மாதிரி அஜித் வந்து நாங்கள் தரலோக்கலாக இறங்கி பார்த்து ரொம்ப வருஷம் ஆச்சு. இப்போ நீங்கள் இந்த பாருங்கள், இந்த படத்தோட பைட்டு கொடுக்கும் கூட பாருங்களேன், அந்த படம் முடிச்சு வெளில ஒரு ஆடியன்ஸோட மனநிலை கூட எப்படி இருக்க போது பாருங்கள். இப்போ அஜித் தரலோக்கலாக இறங்கிட்டாருங்க அப்படின்ற மாதிரி. ஏன்னா இங்கே வந்து கமர்ஷியல் அண்ட் பிஎன்சி வேல்யூ உள்ள படங்கள்லாம் வந்து மிகப்பெரிய அளவில் ஹிட் ஆகும். இந்த ஏ சென்டர் படம்லாம் வந்து பெருசாக இங்கே சென்னை கோயம்புத்தூர் மாதிரி சிட்டிகள்லாம் ஓடுமே தவிர பிஎன்சி சென்டரில் பெருசாக ஓடாது. ஆனால் இந்த மாதிரி தரலோக்கலான படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா சென்டர்லையுமே அடிச்சு பட்டை கலப்போம். ஸோ அந்த வகையில் வந்து அஜித் அவர்கள் இறங்கிட்டாரு அப்படின்றது தான் இங்கே பேச்சு நிலவுது. அது மாதிரி இல்லாமல் இந்த படத்தில் அஜித்தோடைய கேரக்டர் வந்து பெரிய அளவில் பேசப்படும் அப்படின்றது தான் வந்து எனக்கு வந்த செய்தி. அதை நான் விசாரிச்சு பார்த்தேன். ஆனால் என்கிட்ட கேட்ட வரைக்கும் என்கிட்ட சீக்கிரட்டாகவே சொல்கிறாங்க, பட் எதையுமே லீக் அவுட் பண்ணாமல் வச்சிருக்காங்க. என்ன காரணம்னு தெரியல எனக்கு. நானும் எவ்வளோ கேட்டு பார்த்துட்டேன், ரொம்ப நெருங்கிய நண்பர்களாக இருக்காங்க அந்த சைடில். நானும் எவ்வளோ கேட்டு பார்த்துட்டேன். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அண்ணா அதை மட்டும் கேட்காதீங்க, நீங்கள் வேறு என்ன ஒன்றும் கேளுங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ரொம்ப சீக்கிரட்டாக வச்சுருக்காங்க. கூடிய விரைவில் அதையும் விசாரிச்சு நான் கண்டிப்பாக சொல்கிறேன் சார். அதையும் இந்த படத்தில் முதல்ல தேவி பிரசாத் தான் மியூசிக் இருந்தது. இப்போ ஏன் அந்த மியூசிக் மாற்றி ஜிவி பிரகாஷுக்கு வந்தது? இந்த படம் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணும்போது இசை தேவி ஸ்ரீ பிரசாத், பின்னணி இசை ஜிவி பிரகாஷ் குமார்னு, அது கூட லேட்டாக தான் வந்து ஜாயின் பண்ணார். பட் ஜிவி பிரகாஷ் குமார் ஜாயின் பண்ணதுனால என்னாச்சுன்னா, ஆல்ரெடி வந்து தேவி ஸ்ரீ பிரசாத் வந்து கமிட்மெண்ட் நிறைய படங்களுக்கு கொடுத்துருந்தார். இவங்க வந்து தீபா பொங்கல் வெளியீடு தான் முதல்ல அனௌன்ஸ் பண்ணாங்க. உங்களுக்கு தெரியும் 2025 பொங்கல் வெளியீடு தான் இந்த படம் முதல்ல போஸ்டர் போட்டு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணதுனால இவ்வளோ ஷார்ட் டைமில் என்னால் படத்தை முடிச்சு கொடுக்க முடியாது, நான் ஆல்ரெடி வந்து 3 நாள் கூட கமிட்மெண்ட்டில் இருக்குது தெலுங்கு படங்கள், ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு தான் வர முடியும், அதனால் என்னால் பண்ண முடியாதுன்னு தான் ஒதுங்கிட்டார் தேவி பிரசாத். வேறு எந்த காரணமும் இல்லை. பின்னணி இசை கொடுத்துருந்த ஜிவி பிரகாஷ் குமார் இந்த படத்துக்கும் சரி மார்க்காட்டனி ஏற்கனவே ஜிவி பிரகாஷ் குமார் தான் இசையமைச்சிருந்தார். ஸோ அதனால் என்ன பண்ணிட்டாங்கன்னா, சரி நீங்களே ஃபுல் படத்துக்கு பண்ணியிருக்குன்னு சொல்லி தான் வந்து ஜிவி பிரகாஷ் குமார் இன்வால்வ் ஆனார். இதுதான் காரணம். இவங்க சொல்லும்போது வேறு எந்த காரணமும் கிடையாது. இவங்க ஆல்ரெடி ஆளுக்கு ஒரு காரணம் சொல்லிட்டு இருப்பாங்க, அதெல்லாம் ஒரு புண்ணாக்க காரணமும் கிடையாது. உண்மையிலேயே தேவி பிரசாத் அவர்கள் ஆல்ரெடி நிறைய படம் கமிட்மெண்ட் வச்சுட்டு இருக்கிறதுனால சரி ஜிவி பிரகாஷ் குமாரே ஃபுல் படத்துக்கும் பண்ணட்டும் அப்படின்றதுக்காக தான் இந்த படங்களே பண்ணது, வேற ஒரு ரீசனும் கிடையாது. அடுத்த படத்தை தனுஷ் டைரக்ட் பண்ணுறதா சொல்கிறாங்களே, அது கன்ஃபார்மா சார்? கிட்டத்தட்ட ப்ரொடியூசர் சார் கிட்டத்தட்ட 99% இந்த பேச்சுவார்த்தை நடந்தது உண்மைதான் சார். டான் பிக்சர்ஸ் இப்போ இட்லி கடை படம் அவங்க தான் எடுத்துகிட்டு இருக்காங்க. அந்த படத்தோடைய தயாரிப்பு நிறுவனம் தான் வந்து அஜித் அவர்களை அணுகி ஒரு விஷயத்தை சொன்னதாகவும் அதை தனுஷ் அவர்கள் இயக்குவதாகவும் ஒரு செய்தி இருக்குது. முற்றிலும் அது உண்மையான செய்தி தான். இவங்க
வந்து பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அது மறுக்கிறதுலாம் ஒன்றுமே இல்லை. டான் பிக்சர்ஸ் தனுஷோடைய இயக்கத்தில் நடக்கிறதா இருக்குது. இது எனக்கு தெரிஞ்சு அடுத்த படம் இந்த படம் வரதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. பட் அதே மட்டும் இல்லாமல் இன்னொரு பெரிய நிறுவனமும் ஒரு பெரிய பேன் இண்டியன் டைரக்டரும் வந்து அஜித் அவர்களுக்கு கதை சொல்லியிருக்காரு. அந்த படமும் நடக்க தான் போகுது. அது வேறு யாரும் இல்லை, KGF 2 டைரக்டர் பிரசாந்த் நீல் அவர்கள் தான். ஆனால் பட் அது இப்போதைக்கு நடக்கிற சாத்தியக்கூறுகள் இல்லை. ஏன்னா இப்போ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஜூனியர் NTR படம் வந்து ஒன்று வருது. அதற்கு பிறகு சலார் 2 முடிக்கணும், அதுக்கு பிறகு KGF 3 முடிக்கணும். இதெல்லாம் முடிச்சது பிறகு தான் அஜித் கிட்டே வருவார். ஸோ இதெல்லாம் முடிக்கிறதுக்கு முன்னாடி அவ்வளோ சீக்கிரம் வந்துட மாட்டார். ஏன்னா இதெல்லாம் நடக்கிற 2 வருஷம் அவங்க கொஞ்சபட்சம். அது மட்டும் இல்லாமல் இயக்குனர் புஷ்கர் காயத்ரி அவர்கள் வந்து ஒரு கதை சொல்லியிருக்கதாகவும் ஒரு செய்தி இருக்குது. ஏன்னா இப்போ அவங்களும் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக தான் இருக்காங்க. ஏன்னா விக்ரம் வேதாக்கு அப்புறம் அவங்க படமே பண்ணல அடுத்து தமிழில். ஸோ அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா அஜித் குமார் அவர்களுக்கு ஒரு கதை சொன்னதாகவும் ஒரு செய்தி இருக்குது முற்றிலும். ஆனால் எனக்கு தெரிஞ்சு வந்து தனுஷோட இயக்கத்தில் அடுத்த படம் நடிப்பார். சிவா அந்த விஷ்ணு அதெல்லாம் யாருமே கிடையாது சார். அதெல்லாம் யாருமே கிடையாது சார். அஜித்தோட அடுத்த படம் என்ன எதிர்பார்க்குறாங்க சார்? இப்போ வந்து அவர் வந்து போர்ச்சுகல், இத்தாலி, ஸ்பெயின் இந்த மாதிரி வந்து ரேஸில் வந்து கலந்துட்டு இருக்காரு. இப்போ எனக்கு தெரிஞ்சு வந்து அவர் திரும்பி இந்த ரேஸ் எல்லாம் முடிச்சுட்டு ஏற கட்டிட்டு வர்றதுக்கே அக்டோபர் ஆகிடும். இந்த வருஷம் அக்டோபர் ஆகிடும். அக்டோபர் மாதம் வந்து அவர் அடுத்தது என்ன படம் பண்ண போகிறான்ற அனௌன்ஸ்மெண்ட்டே மேக்ஸிமம் நவம்பரில் தான் வரும் எனக்கு தெரிஞ்சு. அந்த திரைப்படம் அதுக்கு அடுத்த வருடம் வந்து ஒன்று சம்மருக்கு வரலாம், இல்லைன்னா அடுத்த வருஷம் தீபாவளி கூட வரலாம். எனக்கு தெரிஞ்சு வந்து இப்போ ஏப்ரல் 10 குட் பேட் அக்லி வருதுன்னா இதோட அவருடைய அடுத்த படம் எனக்கு தெரிஞ்சு 2026 தீபாவளிக்கு தான் படம் வர்றதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து எந்த விதமான படம் அனௌன்ஸ்மெண்ட்டும் வரதுக்கு அதிக வாய்ப்புகளே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு வந்து எப்படியும் ஒரு வருடம் கேப் இருக்கும் அஜித் படங்கள் அடுத்த படங்கள் வர்றதுக்கு. ஆனால் நம்பகத்தகுந்த வட்டாரம் என்ன சொல்லுச்சுன்னா என்கிட்ட தனுஷோட இயக்கத்தில் தான் அடுத்த படம் அவர் நடிக்க போகிறான்ற செய்தி. இது உண்மையான செய்தி தான். கிட்டத்தட்ட 99% அதுக்கு உண்டான விஷயங்கள் நடந்துட்டு தான் இருக்குது. அதில் மாற்று கருத்தே இல்லை. எனக்கு தெரிஞ்சு இந்த படம் தான் அவர் நடிப்பார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.